வாய் வழியா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கல, அதுவும் சொன்னாங்க, மக்களுக்கு விளக்கியும் தந்தாங்க. அதையும் தாண்டி அவர்களுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்தார்கள். எதை பிறருக்கு சொல்ல நினைக்கிறார்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். அந்த வாழ்க்கை முறை பிறரை ஈர்த்தது. பொய் பேசக்கூடாது என்று சொன்னால் பொய்யே பேசாமல், பொய் பேசாமைக்கு ஒரு உதாரணமாக, ஒரு இலக்கணமாக நபிகள் நாயகம் வாழ்ந்து காட்டினார்கள். அது அவங்க பொய் பேசாதன்னு சொல்றதை விட பொய் பேசாம இருந்து காட்டினது, வாழ்ந்து காட்டினது, அது மக்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய எழுச்சியை, பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. எத்தனையோ பேர் வரலாற்றில் பார்க்கிறோம். இது மாதிரி வாழ்க்கையை பார்த்துவிட்டு இஸ்லாத்தின் வந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் சரி, அவருடைய காலத்துக்கு பிறகும் சரி, எத்தனையோ நிகழ்வுகள் பிறருடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு பிறருடைய உள்ளத்தை மாற்றி போட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? இஸ்லாத்தின் ஒருவர் வரலாம்னு நினைச்சா கூட குர்ஆனை படிச்சு விட்டு நபிகள் நாயகத்துடைய போதனைகளை படிச்சுட்டு நான் இஸ்லாத்தின் வர வேண்டும் என்று விரும்பினால் கூட என்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு வேணாம்பா, இங்க போன முடியாதுங்களா, சரியில்லை, இங்க போனா நமக்கு வாழ்க்கை கஷ்டமா போயிடும், நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கிறது கஷ்டமா போயிடும் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டு இஸ்லாத்தின் வரக்கூடிய மக்களை வரவிடாமல் தடுக்கிற வேலைகளை நமது வாழ்க்கை வழியாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆங்கில எழுத்தாளர் ஒருத்தர் மரியம் ஜமீலா என்ற பெயரில் இருக்கிற ஒரு மிக சிறந்த ஒரு எழுத்தாளர் பெண்மணி. அந்த பெண்மணி ஒரு கிறிஸ்தவ நாட்டில் பிறக்கிறாங்க. கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு பிள்ளையாக பிறக்கிறாங்க. அவங்க வாழக்கூடிய சமுதாயம் முழுக்க முழுக்கவே கிறிஸ்தவ சமுதாயமா இருக்குது. இஸ்லாத்தை பத்தி உண்டான தப்புந்தவருமான செய்திகள் மாத்திரமே அங்க பேசப்பட்டு கொண்டிருந்துச்சு. அந்த நேரத்தில் அந்த பெண்ணுடைய கையில திருக்குர்ஆன் கிடைக்குது, நபிகள் நாயகத்துடைய போதனைகள் கிடைக்குது. அதை எடுத்து நம்ம படிக்குது, ஆழமா படிக்குது, திரும்ப திரும்ப படிக்குது. கடைசியில் விளங்கிக்குது, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் சரியான பாதை என்பதை விளங்கிக் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம் நாடுகளுக்கு போய் அங்க இருக்கிற முஸ்லீம்களோடு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோமே என்று எங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்கிறார்களோ அந்த இடங்களை எல்லாம் தேடி பரவி சென்று பார்வையிடுகிறார். பல ஊருக்கும் போயிட்டு வந்து அந்த அம்மா தன்னுடைய பத்திரிகையில் எழுதுறாங்க, நான் இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், ஒருவேளை திருமறை குர்ஆனை பார்ப்பதற்கு முன்பு, நபிகள் நாயகத்துடைய போதனைகளை படிப்பதற்கு முன்பு இந்த முஸ்லிம்களை நான் பார்த்திருந்தால் கண்டிப்பாக நான் இஸ்லாத்திற்கு வந்திருக்க மாட்டேன். உங்களுடைய வாழ்க்கையை நீ இஸ்லாத்துக்கு கொண்டு வர்ற மாதிரி இல்ல, இஸ்லாத்துக்கு வரவிடாத மாதிரி இருக்குது. இவருடைய பேச்சு, இவருடைய நாணயம், இவருடைய நடவடிக்கை அது இஸ்லாத்தை விட்டு என்ன தூரமாக்குகிற விதத்திலே அமைந்திருக்கிறது என்று சொல்லி அந்த பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மரியம் ஜமீலா அவர்கள் எழுதிய செய்திகளை படிக்கிறோம். எதை காட்டுகிறது? வாழ்க்கை வழியாக வார்த்தையை பேசுறோம். மேல பேசினா நல்லா தான் இருக்குது, பேச சொன்னா நல்லா மணிக்கணக்கில பேசுறோம், குர்ஆன்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்கா ஆதாரத்தை கேட்கிறோம், நம்பர் வாரியா விளக்கம் கொடுக்கணும், விளக்கம்லாம் சரி, உன் வாழ்க்கை என்னாச்சு? எத்தனை பேர் சிந்தித்திருக்கிறோம்? நாளைக்கு இப்ப நம்ம இந்தியாவில் முஸ்லீம்களாக இருக்கிறோம், எதனால் இருக்கிறோம்? எப்படி நமக்கு இஸ்லாம் இந்தியாவுக்கு கிடைச்சது? அரபு தேசத்தில் பிறந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, இந்த தேசத்தில் வாழக்கூடிய இத்தனை கோடி மக்கள் முஸ்லீமாக இருப்பதற்கு நம்மிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தது? யாராவது வந்து பயான் பண்ணாங்களா? யாராவது ஜும்மா நடத்தினாங்களா? யாராவது புக் எழுதி கொடுத்தாங்களா? என்ன நடந்துச்சு? அங்கிருந்து வந்த அரபி பேசக்கூடிய முஸ்லீம்கள், முஸ்லீம் வியாபாரிகள் இந்தியாவிற்குள்ளே வருகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த நேர்மை, அவருடைய வியாபாரத்தில் இருந்த நேர்மை, ஒரு வியாபாரம் செய்தால் வியாபாரத்தில் விற்கக்கூடிய பொருளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை தான் முதல்ல சொல்லுவாங்க. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? ஊர் உலகம் பூரா என்ன செய்யறோம் அதைத்தான் நாம செய்யறோம். விற்கக்கூடிய பொருள் இருக்கிற நிறைகளை மட்டும் நம்ம சொல்லுவோம். இது அப்படி உடைக்கும், இது உடையவே உடையாது, இது கிளியவே கிளியாது, எத்தனை வருஷம் அப்படி கிடைக்கும், இது எல்லாரும் சொல்லக்கூடிய சாதாரண வார்த்தை. முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நாமும் அதைத்தான் சொல்றோம். ஆனா அன்றைக்கு வந்த முஸ்லீம் வியாபாரிகள் இந்தியாவிற்குள்ள அரபு தேசத்திலிருந்து வியாபாரத்திற்கு வந்தவர்கள் என்ன சொன்னார்கள்? அதில் இருக்கிற நிறைகளை இரண்டாவது பேசுவாங்க, முதல்ல குறைய சொல்லுவாங்க. இந்த பாரு, இதுல ஒரு ஓட்டை கிடக்குது, இந்த துணி லேசா கிழிஞ்சிருக்குது, இந்த காய்கறிகள் கொஞ்சம் சூத்த இருக்குது, இதை பார்த்து நீ வாங்கிட்டு போ, இது உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போ, இதுக்கு இந்த விலை என்று உன்னுடைய மனம் ஒத்துக்கொண்டா வாங்கிட்டு போ என்று சொன்னார்கள். அதனுடைய அதை பார்த்து நம்முடைய முன்னோர் ஆச்சரியப்பட, என்ன அநியாயத்துக்கு நியாயமா இருக்காங்களப்பா, இப்படி ஒரு நியாயத்துக்கு என்ன காரணம்? எதனால இவங்க இந்த அளவுக்கு இருக்கிற குறைகளை எல்லாம் சொல்றாங்க?
இவங்க சொல்றதுனால இவங்களுடைய வியாபாரத்துக்கு நஷ்டம் தானே ஏற்படுது. நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, இதை பத்தி பேசுவதற்கு என்ன காரணம் யோசிச்சாங்க. யோசனையுடைய முடிவில் அவர்களுக்கு கிடைத்த பதில் என்ன? இவர்களுடைய மார்க்கம் இதை போதிக்கிறது, இவர்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாம் இதை இவர்களுக்கு சொல்கிறது என்று விளங்கினார்கள். அந்த விளக்கத்தின் விளைவாக அவர்களும் தம்மை இஸ்லாத்திற்குள்ளே நுழைத்துக் கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில யமாமாங்கிற பகுதியிலிருந்து பிடித்து வரப்பட்ட ஒரு சுமாமா பள்ளிவாசலுடைய தூண்ல கட்டப்பட்டிருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப கடுமையான நெருக்கடி கொடுத்த ஒரு மனிதர், இஸ்லாத்திற்கு ஒரு சிம்ம முஸ்லிம்களுக்கு ஒரு சிம்ம சொப்பன மாதிரி திறந்து கொண்டு ஒருத்தர் பிடிச்சு கொண்டு வந்து மஸ்ஜித் மலையில கட்டி வச்சாச்சு. ஒரு அரசரை அவர் பார்க்கிறாரு, சஹாபாக்களை பார்க்கிறாரு, நபிகள் நாயகத்தை பார்க்கிறாரு, அவங்களுடைய பேச்சு வழக்குகளை பார்க்கிறாரு, அவங்களுடைய பண்பாடுகளை பார்க்கிறாரு. ஒரு நாள் முழுக்க கட்டப்பட்டிருக்கிறார். நைட்ல வந்து ரசூலா கேட்கிறாங்க, உன்னிடத்தில் நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாய்? அப்ப அவரு சொன்னாரு, என்ன நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களை நீங்க பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, உங்களுடைய கைதியா நான் இருக்கிறேன், நீங்க விரும்பல என்ன கொல்ல கூட செய்யலாம், ஒருவேளை நீங்க என்ன மன்னிச்சு விட்டீங்கன்னா நான் நன்றி உள்ளவனா இருப்பேன் அப்படிங்கிறாரு. போயிடுறாங்க ரசூலா. ரெண்டாவது நாள் வர்றாங்க, அதே கேள்வி கேட்கிறாங்க, அவரும் அதே பதில் சொல்றாரு, போயிடுறாங்க. மூணாவது நாள் வர்றாங்க, எந்த கேள்வியும் கேட்கல, அவருடைய கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கிறாங்க. அவிழ்த்து விட்ட உடனே அவர் நேரம் வெளியில போய் அங்க பக்கத்துல கொஞ்சம் தண்ணியை குடிச்சுட்டு போனவர் மீண்டும் திரும்பி நபிகள் நாயகத்துடைய சபைக்கு வருகிறார். வந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை பற்றி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவர் என்று நான் உறுதியாக சாட்சி சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்பதையும் நான் மனமாற ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகத்துடைய கரங்களை பற்றி இஸ்லாத்தை தழுவுகிறார். எப்படி தழுவினார்? எதனால் தழுவினார்? யாராவது இஸ்லாத்தை பத்தி பேசுறாங்களா? அவருக்கு பயான் பண்ணாங்களா? இஸ்லாத்தை சிந்தித்து பாருனாங்களா? திருக்குறானுடைய அற்புதங்களை பாருனாங்களா? தொழுகை முறையை ஆய்வு செய்து பாருனாங்களா? இஸ்லாம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? யாரும் எதுவும் பேசல, எந்த துண்டு பிரசுரம் கொடுக்கல, எந்த புத்தகத்தையும் கையில கொடுக்கல. என்ன செஞ்சாங்க? அவர்கள் முஸ்லிம்களாக அவருடைய கண்களுக்கு முன்னர் இருந்தார்கள். அவ்வளவுதான். இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கையை ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படி இருந்தாங்க ரசூலுல்லாஹ், ஒரு தொண்டை எப்படி இருக்குமோ அப்படி இருந்தாங்க சஹாபாக்கள். தலைவருக்கும் தொண்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு, தலைவர் சொல்வதற்கு தொண்டர் கீழ்ப்படுகிற விதம், ஒரு அடிமையை ஒரு கைதியை நடத்துகிற விதம், அவருடைய பேச்சில் இருந்த கனிவு, அவருடைய நடவடிக்கையில் இருந்த பண்பாடு, அவருடைய வாழ்க்கை முறையில் இருந்த நாகரிகம், அதை பார்த்து வாழ்க்கையை பார்த்தாரு. பார்த்துக்கிட்டு மனம் மாறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நாம நம்முடைய வாழ்க்கையில இஸ்லாத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தால், நேர்மையை பேசுகிறனால், நம்முடைய வியாபாரத்தில் நேர்மையை வாழ்ந்து காட்டினால், ஆரம்பத்தில் பிசினஸ் குறைய மாதிரி இருந்தாலும் பல லட்சக்கணக்கான உள்ளங்களை தைத்து அவர்களை இஸ்லாத்தின்பால் கொண்டு வருவதற்கு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அவ்வாறு பிரச்சாரம் செய்யக்கூடிய நாம் வார்த்தை வழியாக எந்த அளவிற்கு செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை விட வாழ்க்கை வழியாக பிரச்சாரம் செய்து நன்மையை பெறுவதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் நம்மளை இருக்குமாறு புரிவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு மிகுந்த சகோதரர்களே, இந்த மாதத்திலே அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும், இறைவனுக்காக வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டும். இந்த ரமலான் என்ற இந்த மாதத்தின் செய்யப்படுகின்ற நன்மைகள் வாயிலாக மறுமையிலே அல்லாஹ் நமக்கு மகத்தான சொர்க்கத்தை தர வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் எல்லாம் இருப்போம். இந்த ரமலான் என்ற இந்த மாதம் வருகின்ற காலமெல்லாம் ஒவ்வொரு வருடமும் அதோடு சேர்ந்து சில சர்ச்சைகளும் வருவதை ஒவ்வொரு வருடமும் நாம் பார்க்கிறோம். ரமலான் என்றாலே அந்த மாதத்தில் செய்யப்படுகின்ற